தாத்தா, நீங்க சிலா நீதி கதைகள் குழந்தைங்களுக்காக எழுதியிருக்கீங்க. ஆமா. அதுலேருந்து நீங்க ஒரு ஒரு கதையா ஒரு ஒரு வாரமும் எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்றீங்க. சொல்கிறேன்ப்பா, கதை எதுக்குப்பா? நீதி கதைகள். நீதி கதைகள் உங்களை மாதிரி குழந்தைகள் அவசியம் படிக்கணும், நீதியை தெரிஞ்சுக்கணும். நாட்டில் ரொம்ப மொராலிட்டி கெட்டு போயிடுது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய கழவையாக இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலைமையில் இருக்குது. அதெல்லாம் நாமே ஈக்குவ் பண்ணிக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி நீதி கதையில் படிக்கணும், நீதியை புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி உலகத்தில் வாழணுங்கிற கற்றுக்கணும். ஓகே, சொல்கிறோமா? கதையை சொல்கிறோமா? சரி. இப்போ என்ன, இப்போ முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து என்னை பார்த்தீங்கன்னாக்க அது சரிகம பதனிச அப்படின்னு பாகவதர் இருக்கு இல்லையா உங்களுக்கு? பாகவதரில் குழந்தையே சுப்ரி தாத்தாவின் நல்வாழ்த்துக்கள். சுப்ரி தாத்தா தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கதையில் என்ன இருக்குன்னாங்க, இதை பாருங்கள். இந்த கதையினுடைய தலைப்பு வந்து பலமும் பலவீனமும். பலமும் பலவீனம் போட்டிருக்கா, இதை பார்த்துக்கோ. இதான் புஸ்தகம். ஓகே, சரி. இந்த கதை என்னன்னாக்க, எல்லா ஊர்லேயும் எல்லார் வீட்லேயும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா? அக்காக்கள் வச்சுங்க. ஆனால் நிறையா வீட்டை பார்த்தீங்கன்னாக்க முதல்ல குழந்தைலாம் இருக்கிறதையே கொஞ்சம் சண்டை வரும், கொஞ்சம் பெரியவங்களாக போட்டு இன்னும் சண்டை வரும். என் அப்பா அம்மா வந்து என்னோட அவனை தான் கூட அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு வரும், பிரச்சனை ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாயாதி சண்டை அப்படின்னு அண்ணன் தம்பி அடிச்சுவான், ஒருத்த வெட்டுவான், ஒருத்த குத்துவான். அது நடக்கும். அது இந்த உலகத்தில் இதெல்லாம் சர்வ சாதாரணம், எந்த காலத்தையும் இருக்குது. குழந்தைகளே, எப்பொழுதுமே அன்பு என்று ஒன்று இதயத்தில் இருந்தால், பொறாமை என்ற அந்த ஆமை வந்து வெளியில் பெடுத்தினால், நாம் என்றைக்குமே சுபிட்சமாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றதை வைத்து ஆனந்தமாக வாழலாம். புரிஞ்சவங்களுக்கு இதுதான் முக்கியமான நீதி. இப்போ பலமும் பலவீனமும் போட்டிருந்தேன். அதோட பொறுமைக்கு வந்து கிடைக்கும் பொக்கிஷம்னு போடலாம் இல்லையா? நல்லவனுக்கு கிடைக்கும் நற்சான்றிதழ்னு வச்சுக்கலாம், அது வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கதையின் அமைப்பு அப்படி தான் வருது. ஒரு கிராமம், அண்ணன் தம்பி, அப்பா அம்மா இல்லை அவங்களுக்கு. அண்ணனுக்கு வயசு 25, தம்பிக்கு வயசு 20. மூத்தவன் மோழை, இளையவன் காளை அப்படின்னு பழமொழி இருக்குது. அது நான் சொல்ல பழமொழி. மூத்தவன் எப்பொழுதுமே ஒன்று அப்பாவே இருப்பான். இளையவன் தான் ரெண்டாவது பையன் இருக்கானே, சூடாக முட்டிக்கிட்டு அது குதிப்பான். மூத்தவன் ஏண்டா வம்பு போடா அப்படிமா. அது மாதிரி எதுக்கு எதை சொல்கிறேன்னா, அந்த மிற்றியும் அப்படித்தான் நடந்தது. மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகிடுது, இளையவனுக்கு கல்யாணம் ஆகிடுது. 2 பேருமே வேலை பார்க்குறது அரண்மனையில். என்ன வேலை? கூலி வேலை. சரி, அந்த மூத்தவனுக்கு அந்த கிராமத்தில் நல்ல மரியாதை இருந்தது. ஏன் மரியாதை கிடைக்கும்? அண்ணன் 2 பேர் தானே. அப்போ என்ன மரியாதை? தம்பியை விட அண்ணனுக்கு நிறையா மரியாதை, கூட மரியாதை. என்ன காரணம்? பழகுகின்ற பழக்கம், பேசுகின்ற சொற்கள், இதமான குணம், நல்ல மனசு. அதனால் அவனை பார்த்தாலே எல்லோரும் தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இவன் பார்த்தாலே திரும்பி போடுவான், இருப்பான். அவன் கெட்ட எண்ணங்கள் நிறைந்த அந்த உள்ளம். அதனால் மூஞ்சியில் தெரிஞ்சு போடும், யாரும் அப்போ விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அவன் பொண்டாட்டி வந்திருக்கா பார்த்தீங்களா, அவள் அதுக்கு மேலே 2 பேர் அரண்மனை வேலை பார்க்குறான் இல்லையா? 2 பேர் கூலி வேலை. சமையல் கூடத்தில் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. சமையல் கட்டில் சமையல்கார அதிகாரி இருப்பார் இல்லையா? எத்தனை பேர் சாப்பிடணும், ராஜாவோட சுற்றி 1000 பேர் சாப்பிடுவான். ராஜா என்ன பண்ணுவார்? நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னா தூக்கி தெரிஞ்சுடுவார். ஆனால் சமையல்கார அதிகாரி என்ன பண்ணுவான்? அதுக்கு அதிகாரி வச்சுருப்பாங்க, 100க்காரங்க சமையல்காரங்க சமையல் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அதிகாரி சொல்கிறார், 2 பேர் போகணும், அண்ணன் 2 பேர் போகணும், வண்டி எடுத்துகிட்டு போங்க. போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய மரங்கள் வெட்டி நிறைய ஒரு 6 மாதத்துக்கு தேடுற மாதிரி மரங்களை விறகுகளை வெட்டி கொண்டாங்க. ஏன்னா மழை காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? 2 பேரும் ஒரு பெரிய வண்டி, அது அந்த வண்டியில் போட்டு வெட்டி கொண்டு வரணும். 2 போவாங்க. போட்டே முதல்ல இவன் என்ன பண்ணுவான்? அண்ணங்காரன் என்ன பண்ணுவான்? பாப்பா விட்டுருவான், அண்ணங்காரன் விட்டுருவான். இவன் வண்டி போவான், அவன் வண்டி போவான். இவன் வண்டியில் போயிட்டு இருப்பான். பெரியவன் போயிட்டு முதல்ல பெரியவன் போவான். பெரியவன் பொறுத்த என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை ஒரு அருவாளால் ஒரு வெட்டுவான். இங்கே தான் கேட்டுங்க, இங்கே நான் என்ன எழுதிருக்கேங்கிறத அப்படியே சொல்லிடுறேன். பார்த்துங்க, தம்பி வெட்டாத. என்ன காரணம் சொல்கிறோமா? நான் அரச மரம். இங்கே அமர்ந்துதான் பல புகழ்பெற்ற முனிவர்கள் தவம் இருந்து இறைவனை கண்டவர்கள்.
எனவே வேறு மரம் பார்த்து வெட்டி எடுத்துச் செல் என்றது அரச மரம். அவனும் மரியாதையுடன் வணங்கிவிட்டு சென்று விட்டான். அரச மரம் சொல்லிடுத்து, வெட்டாத, எங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல முனிவர்கள் தவம் செய்து இறைவனை பார்த்தவர்கள், நீ வெட்டினா உனக்கு பாவம்டானா பயந்து பாவம்டா பாவம், நமஸ்காரத்தை பண்ணிட்டு கும்பிடு போட்டு போயிட்டான். அடுத்த மரத்தை போயிட்டான். அப்புறம் இன்னொரு மரத்தை ஒரு வெட்டினான். வெட்டினாக்க அது அந்த நல்ல மரம், அது சமையலுக்கு நிச்சயம் 1 மாதத்துக்கு உதவுங்கிறது தெரியும் அவனுக்கு. அப்போ அவ்வளோதான். அப்போ ஐயோ வெட்டாத, ஐயோ வெட்டாத, என்னடா அது? அப்போ பயந்து கைகட்டி நிற்கிறான். பயந்துட்டு மூத்தவொன்று நல்லவன் இல்லையா, பயந்த சுபாவம் இல்லையா, அதே கைகட்டி நிற்கிறான். என்னன்னு புரியலன்னு. ஐயோ வெட்டாதரா, நான் 1000 ஆண்டு பழமையான ஆலமரம், 1000 ஆண்டு பழமையான ஆலமரம். என்னில்தான் எத்தனை 1000 பறவைகள் கூடுகட்டி மகிழுடன் வாழ்கின்றன. எத்தனை பறவைகள் மேலே இருக்கு பார்த்தியா, எத்தனை பெரிய மரம் பார்த்தியானா? ரைட்டு. நீ வெட்டி விட்டால் அவைகளில் பாதி உயிர் போய்விடும். அப்போ அவனுக்கு பாவம் சேர்ந்து விடும். காரணம், பல குஞ்சுகள் கூட்டில் இருக்கின்றன என்றதும் அவனும் சரி என்பதாக தலை அசைத்து மரத்தை தொட்டு வணங்கிவிட்டு கொஞ்சம் தூரம் சென்று அடுத்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். நல்லா பார்த்தீங்களா, மரம் வெட்டல போயிட்டான். அடுத்த மரத்தை வெட்ட, தம்பி வெட்டா 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 வெட்டா, அது எங்கே போனால் மரம் வெட்டாதேங்கிறது, பாவம் வந்து சேரும், வெட்டாத. காரணம், நான் வேம்பு, அந்த மரத்துக்கு பேர் வேப்ப மரம், மாரி ஆத்தாவின் அம்சமாக என்னை மக்கள் பார்க்கிறார்கள். அத்துடன் மருத்துவம் குணம் கொண்ட மரம். எனது இலைகளைத்தான் அம்மை வாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து மிகவும் பாதித்தவருக்கு பயன்படும். ஆகினால் அடுத்த மரம் போய் பாரு என்றதும் அவனும் கீழே விழுந்து கும்பிட்டு சற்று தள்ளி அடுத்த மரம் சென்றான். வேப்ப மரத்துலேருந்து தான் வேப்பெண்ணெய் வருது. இந்த கனை நீர் இழுக்கு வீசிங்களா இருக்கு இல்லையா, அதுதான் தடுவாங்க சின்ன வயசில், நீர்க்கணைன்னு பேர் அதுக்கு. வேப்ப மரம் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மாரியம்மன் ஈக்குவலாக சொல்லுவாங்க. மாரியம்மன் அம்மா போட்டிருந்ததுன்னா அந்த மரத்து இலைகளை வச்சு தான் உடம்புலாம் அரிக்கும். அது அந்த அதாவது தடை விடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், எனக்கு அனுபவத்தில் கண்டவனா. அடுத்தது அப்புறம் என்ன பண்ணுறான், அடுத்த மரத்துக்கு போகிறான். அங்கே போய் என்ன ஒரு வெட்டாக்க அப்பயும் குறைந்த மரம் பேசுறது, ஐயா என்னை வெட்டாதீங்க ஐயா, நான் உங்கள் அன்றாட சமையலுக்கு ருசிக்காக, நாக்கு ருசிக்கணும் இல்லையா, அதுக்காக பயன்படுகின்ற புளியே, நான் புளி டேமரின்னு சொல்லுவோம் இல்லையா, புளி, என் மரத்தின் புளியைத்தான் அரண்மனைக்கே கொண்டு சென்று மன்னரின் சமையலுக்கு பயன்படுத்துகின்றார்கள். எனவே உங்கள் அன்றாட உணவுக்கு பயன்படும் என்னை வெட்டி வீழ்த்தலாமா என்றதும் அது அவனுக்கு நியாயமாகப்படவே அதை கும்பிட்டு விட்டு சென்று விட்டான். நாளைக்கு சாப்பாடுக்கு புளி வேணுமா இல்லையா, நீ வெட்டினா சரியா போச்சா, சரி. அப்புறம் என்ன பண்ணுறான், இப்பொழுது ஒரே வெட்டினான். இப்போ அடுத்த மரத்தை, தப்பு கூடவே கூடாது என்று மரத்தின் குரல் கேட்டு அசந்து போய் பார்த்தான். அது என்ன மரம்னா, தம்பி நான் சிவனுக்கு பூஜிக்கப்படும் பில்வ மரம் ஆவேன். இதை வெட்டி இறைவனுக்கு பூஜையை தடை செய்து விடாதே என்றதும் அவன் அச்சத்துடன் ஓம் நம சிவாய என்று பயபக்தியுடன் கூறி அதை தொட்டு வணங்கி அடுத்த மரம் சென்றான். வில்வ மரத்தை வெட்டுவாங்களா, அது சிவனுக்கு உகந்த மரம், வில்வம் தான் முக்கியமானது. அதை வெட்டாக்க பயந்து விட்டான். ஓம் நம சிவாய சொல்லிட்டு மன்னிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, இப்படி பல மரங்களும் தங்கள் மகத்துவம் மற்றும் இறைத்தன்மை பற்றி கூறியதால் அவனால் ஒரு மரத்தையும் வெட்ட முடியாமல் மிகவும் தடுமாறி அடர்ந்த காட்டின் உட்பகுதிக்கே சென்று விட்டான். ஒரு மரமும் வெட்டப்படான்றது. அவன் எங்கே தான் வெட்டுறது, வெட்டாமல் அரண்மனை போனால் அவன் வேலை துரத்தி விட்டுருவான். அப்போ எங்கேயாவது காட்டு உள்ளே போவான், காட்டு மரம் இருக்கும், வெட்டுவான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். நல்லா பார்த்துங்க, அது போட்டுக்கான். அப்போ தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ஸ்டூடெண்ட். அவன் என்ன பண்ணான், விறு என்று ஏறி அனைத்து மரங்களையும் பாதி வெட்டி மரத்தில் வண்டியில் போட்டான். வண்டியில் போட்டு மரங்கள்லாம் சொல்லித்து, தம்பி வெட்டாரா, நான் ஆலமரண்டா, நான் அரச மரண்டா, நான் வேப்ப மரண்டா, நான் புளிய மரண்டா, நான் வந்து கடைசியாக சொன்னேன் இல்லையா, நான் வந்து வில்வ மரண்டா. என்ன மரமாண்டா, எனக்கு என்ன, எனக்கு வருகிறது மரத்துண்டு, அரண்மனைக்கு சாப்பாடு எனக்கு புரியுமா, நீ தான் இயற்கையில் வளர்ந்துட்டுருக்கிய, அப்புறம் வேறு உனக்கு உற்பத்தி ஆகும், கவலைப்படாது கண்டுக்காமல் கம்ப்ளீட்டாக வெட்டி கொண்டு போயிடான். ஃபஸ்ட்டு போய் அரண்மனையில் வண்டியை கொண்டு சேர்த்துறான். சேர்த்தா, என்னடா தம்பி நீ வந்துட்ட, இங்கே உன் அண்ணா அப்படின்ட்டு, நீங்கள் வேறுங்க, அவர் வேலையாக பார்த்தாரு, மரமாக விட்டினார் அவர். இங்கே தான் பாருங்கள், அண்ணன் தம்பியுடைய விஷமத்தை பாருங்கள், அண்ணன் எவ்வளோ நல்லவன், தம்பியுடைய கிரிமினல் புத்தியை பாருங்கள், எப்படி போட்டு விட்றான் பாருங்கள்.
அவர் எங்கெங்கே மரம் வெட்ட போனார், ஒவ்வொரு மரத்துலையா எங்கெல்லாம் பழம் கிடைக்கிறதுன்னு பார்த்து உட்காந்து அங்கே அவங்க பழங்களை கிடைக்கிற இப்போ மரத்தேருந்து பழங்களை பறித்து ருசிச்சு சாப்பிட்டு இருக்கார். அவர் வருவாரான்னு தெரியாது அப்படின்னா ஏய் அப்படியே இருக்கான் அவன் பண்ணாமா. நான் தான் சொல்கிறேனே, என் மரம் வந்து பார்த்தீங்களா பார்த்தேன்டா, நிறையா மரங்கள் நிறையா பெட்டி கொண்டு வந்துருக்க, நல்லா கொண்டு வந்துருக்கா தம்பி, நீ நல்லா போயிடாது, நல்லா கெட்டியார போயிடாது, மண்ணை வரட்டும், நீ மண்ணத்தை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பா அப்படியே தம்பிக்கு சந்தோஷத்தால் உடம்பு அப்படி பூரிச்சு அப்படி இறங்கிது. அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. என்ன மதி கேடு மதி கொண்ட மக்கள் இன்னமும் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அடி தடி குத்து வெட்டு போ க்ளோஸ் பண்ணு. ஒரு அப்பா என்ன பண்ணா, டிவியில் பார்த்தேன், ஒரு பெரிய கல்யாணத்தான் தண்டை, ஒரு பையன் என்ன பண்ணான், ஒரு பெரிய கல்யாணத்தான், அப்போ படுத்துட்டு அப்பனை அடிச்சு கீழே போட்டான், அவன் தலையில் ஓங்கி போட்டான், அப்பா செத்து போட்டான். ஏன்னா சொத்து எழுதி தரலாம் பையன் பேருக்கு, சம்பாதிச்சு அப்பா பையனுக்கு சொத்து வேணுமா, என் பேரில் கொடுறாங்கண்ணா, இவன் குடிச்சு சாகிறதுக்கு, இவன் குடிச்சு வேஞ்சாவான், அவன் இதுக்கடா நானே வச்சுக்கிறாங்கண்ணா, இல்லை படுக்க வச்சு அடித்து படுக்க வச்சு உடச்சான். இந்த அளவுக்கு ஒரு தாயை காத்த தனையன்னு நம்ம சினிமா பார்த்துருக்கோம், தந்தையை கொன்ற தனையனை பார்த்துட்டுருக்கோம். இப்போ சினிமாவில் இப்போ டிவியில் பார்த்தோம். அப்படிங்கிறத அண்ணன் தம்பியெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம துரியோதனையும் தருமனையும் பார்க்கலையா, தருமன் எவ்வளோ நல்லவர், துரியோதனை எவ்வளோ கெட்டவான், சௌரி எவ்வளோ கெட்டவான், புரிஞ்சா உங்களுக்கு. ஆகினால உலகத்தில் கெட்டவர்கள் மிக அதிகம். அவன் என்ன பண்ணால் அரண்மனைக்கு போய் அப்போ இவன் அடுத்தவன் பெரியவன் வந்துட்டான். பெரியவன் பார்த்தா கையில் ஒரு 4-5-10 கட்டை இருக்கும், இவ்வளோ ஒரு கட்டை தான் இருக்கும், ஒரு கட்டை இவ்வளோ பெருசு தான் இருக்கும் வச்சுங்களேன், இந்த அளவுக்கு வச்சுக்க கை அளவு வச்சுங்க, 10 கட்டை எடுத்து வரான், நடந்தே வந்துட்டான். வண்டி படுத்தி இவன் வண்டி 2 வண்டி போட்டு கொண்டு போயிட்டான். வந்துட்டு அப்போ அரண்மனையில் அவன் அதிகாரி கேட்குறான், என்னடா எங்கடா லேட்டு அப்படின்னா, ஒன்றும் சொல்ல முடியல, வாடா அரண்மனைக்கு மன்னட்டு வாடா, விளையாடுறீங்களா நீங்கள் வேலை பார்க்காம வாடா, உன் தம்பி கொண்டு விட்டான்ல, தம்பி இருக்கிற அறிவு உனக்கு வேண்டாம், அண்ணா உனக்கு இருக்க வேண்டாம், வா உனக்கு வழி பண்ணுறேன். அரண்மனைக்கு தம்பியையும் அழைச்சி கொண்டு போகிறாங்க. மன்னர் தர்பாரில் உட்காந்துருக்கார், அமைச்சர்கள் இருக்கார், தளபதி இருக்காப்புல, ராஜூர் இருக்காப்புல, எல்லாம் இருக்காப்புல. என்னப்பா விசேஷம், என்ன நீ பஞ்சாயத்து, அதுவும் ஏன்னா சாப்பாடு விஷயம் இல்லையா, மன்னர் உடனே அட்டன் பண்ணுவார். நம்ம கேஸெல்லாம் பார்த்திங்கன்னா சில அவசர கேஸ்ன்னு சொல்லிட்டு சில கேஸ் அவசரமாக விசாரிப்பாங்க, ஒரு நாள்லேயே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மன்னர் என்ன விசாரிக்கிறார், என்னப்பா அது என்ன இது அப்படிங்கிறார். இல்லை மன்னா, நான் 2 பேருக்கு காட்டில் போய் மரங்கள்லாம் வெட்டுருவாங்கடா, மழை காலம் வர போடுறா, ஒரு மாதத்துக்காவது மரம் சமையலுக்கு வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். தம்பி 2 வண்டிலையும் போட்டு மரத்தை கொண்டு வந்துட்டான், அன்னங்காலம் ஆளே காணும், எங்கடான்னா காட்டில் பழம் சாப்பிட்டுப்பான்னு தம்பி சொன்னான். நான் நம்பி தான் இருந்தேன், கடைசியாக வரான், ஏட்ட குச்சியை கையில் எடுத்து வரான். என்னடா அது சொல்கிற உண்மையா? மன்னா மன்னித்து கொள்ள வேண்டும், சொல்கிறதெல்லாம் பாதி உண்மை, லேட்டாக வந்தேங்கிறது உண்மை, கையில் குச்சி இருக்கிறது உண்மை, ஆனால் பழங்களை நான் ஒன்றும் சாப்பிடல. அப்போ ஏன் லேட்டு இல்லை, ஒவ்வொரு மரமாக போனேன், ஒவ்வொரு மரமும் அது சொன்ன நிகழ்ச்சிகள் வந்து மனசை உறுத்திட்டு வெட்டக்கூடாதுன்னு நான் போயிட்டேன். அப்போ காட்டு கடைசியில் போயிட்டேன், எனக்கு என்ன செய்யறது தெரியல. எனக்கு எல்லா மரமும் தன்னுடைய இயல்பை சொல்கிறது, அது தன்மையை சொல்கிறது, எனக்கு கலங்கிட்டேன் எனக்கு. சரி அப்போ என்ன பண்ணுறேன், அப்போ என் நிலைமை பார்த்தவர் முனிவர் கைதட்டி கூப்பிட்டார். போனேன், நீ வாங்கினார், நீ மரத்தை தேடி வந்த, மரங்கள்லாம் வெட்டாதேன்னு சொல்லிட்டு அதனுடைய உண்மையை நீ புரிஞ்சு வெட்டாமல் மிகவும் உத்தமனாக நீ வந்து சேர்ந்தாய். உன் தம்பி கொண்டு மரத்தை கொண்டு போயிட்டான், விட்டுரு, ஆனால் நான் சொல்ல போகிறது நீ செய் அப்படின்னு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு வேண்டினேன். முனிவர் சொன்னார், ஒரு கோடியில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் ஏறு, நல்ல முதிர்ந்த கலையாக பாரு, ஒரு கலையை விட்டு எனக்கு 4-5 கட்டையை கொடு, மீதி கட்டையை நான் எடுத்துருமோன்னு சொன்னார். மேலே மரத்து மேலே ஏறினேன், ஒரு கட்டை இருந்தது, அதில் வந்து ஒரு 20 கட்டையாக தீரும், அதை வெட்டி 20 பீஸ் போட்டேன், 20 சின்ன பீஸாக போட்டேன். அவர் 10 வச்சுருந்தார், எனக்கு 10 கொடுத்தாரு. எப்போன்னு வந்து பறிச்சுக்கோ, எப்போன்னு வெட்டிக்கப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு அதாங்க வந்துட்டேன். ஏண்டா இந்த 10 கட்டைக்காகவா நீ கடைசி வரையும் போய் இதுக்கு முனிவர் உனக்கு சிபாரிசு பண்ணி அருள் பண்ணிட்டு வேணுமா அப்படின்ட்டு அவன் சேர்ந்தார். அண்ணா அண்ணா என்னய்யா என்னாச்சு, வயிற்றாலியா சொல்லு. இல்லை என்னங்க, ஆஹா என்ன வாசனை, ஆஹா இந்த மாதிரி மரம் இருக்கிறது இத்தனை நாள் நமக்கு தெரியாதப்படுத்து, இப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சான பையன், இதனால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அமைச்சரே என்ன சொல்லுகின்றீர்கள், தாங்கள் என்ன உளறுகின்றீர்கள், நிதானத்தில் இருக்கின்றீர்களா, மூளை வேலை செய்கிறதா என்ன? இல்லை மன்னா, இந்த மரத்தினுடைய சாதாரண மரத்தினுடைய இந்த துண்டு அல்ல இது. அப்போ என்ன சொல்கிறீங்க, தம்பி கொண்டா அப்படின்னு அவன் கொடுத்தான். பார்த்தேன், தேய்ச்சார், அண்ணா பாருங்க அப்படின்னார். அது சந்தன மரம். சந்தன மரத்தை வெட்டி அதனுடைய ஒரு பீஸ், ஒரு கிளையில் வெட்டி அதில் 10 பீஸ் போட்டு, அவர் அப்போ 20 பீஸ் போட்டு 10 பீஸ் முன்னேறி கொடுத்தான், 10 பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான்.
புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அந்த சந்தனமரம் என்று ஒன்று இருப்பதே இவருக்கு தெரியாது. இவன் போனத்தினாலையும் இவன் நல்ல எண்ணத்தினாலையும் காட்டில் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு மரத்தை, காட்டு மரத்தை, எதுவும் சொல்லாத மரத்தை பறிக்கணும்னு முயற்சியில் போனத்தால் டைமானதை ஒழிய கடைசி முனிவர் விவரத்தை புரிஞ்சது ஹெல்ப் பண்ணார் அவனுக்கு. அப்போ ஹெல்ப் பண்ணுறதே சந்தனமரம் எங்கிருக்கிறது என்பதை அவர் காட்டினார். அண்ணா சந்தனமரம் அண்ணா, இந்த மரம் யார் கண்ணுக்கு தென்படாம அண்ணா, இது அவ்வளோ விலை உயர்ந்தது, அது விலை அவ்வளோ வாசம் மிக்கது. இதை வந்து தினமும் பூஜையில் சாமி சேர்க்குறமே அது இந்த மரம் தான். அது வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டுருக்கோம், நம்ம நாட்டிலே காட்டுக்குள்ளே இருக்குது, இப்போ தெரியுது. ஆமாம், ஆஹா ராஜகுரு, ஏய் ஒரு எனக்கு ஒரு கட்டை விட்றா, அவரு கட்டுறேன். ஆஹா தலைவர் எனக்கு கட்டையை விட்றா. ஆஹா அவர் ஒவ்வொருத்தர் வாங்கிட்டான். அவன் எல்லாம் சேர்த்து மன்னரை கொடுத்தாப்புல. மன்னர் வந்து வாங்கிட்டார். வாங்கிட்டாப்புல ஓடி போய் ஒரு செடி ஒருத்தன் வேலை பார்க்குற வந்தான். 1000 பொற்காசர் அப்படின்ட்டு கஜானா ஓடினான். 1000 பொற்காசர் நல்ல அந்த வெல்வெட் மாதிரி துணி இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சு அப்படியே இந்த மன்னர் பாண்டிய மன்னன் தர்மி கொடுப்பார் இல்லையா, அதே மாதிரி அப்படி கொடுக்குறாப்புல. ஐயா அப்படின்னா, இந்த பார், நீ தான் இந்த அரண்மனைக்கு உண்மையான விசுவாசமான சேவகன். உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன். நீ சமையலறை வேண்டாம், அரண்மனையில் நான் இருக்கும் இடத்தை நீ சுத்தமாக வைத்துக்கொண்டு அதை துடைத்து கொண்டு உனக்கு இப்போது வாங்குகிற சம்பளத்தை விட 3 மடங்கு சம்பளம் அதிகப்படுத்தி தருகிறேன். அப்புறம் இந்த மாதிரி காட்டில் எப்போ சந்தனமரம் பறிக்கணும், எப்போ சந்தனம் வேண்டிருக்குன்னு அமைச்சர் சொல்கிறார், அப்போல்லாம் போய் வந்து நீ முனிவர் அனுமதி வெட்டிட்டு வந்துடுவார். அண்ணா ரொம்ப நன்றி மண்ணா, ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அமைச்சரே நன்றி, தளபதியே நன்றி, ராஜூரே நன்றி. அதே மாதிரி புரிஞ்சுங்க. அப்போ ஒரு எரிக்குழம்பு தீக்குழம்பு பற்றி எரியுது. வாயை ஊற்றி பார்க்குறான், சூடு நெருப்பு அங்கே ஆடுறான். காதால் போடுது, மூக்கால் போடுது, வாயால் போடுது. யார்? தம்பி என்ன பண்ணுறாங்க? தவறான தகவலை கொடுத்து அண்ணனை காட்டி கொடுத்த உனக்கு 4 சவுக்கடுறான் அப்படிங்கிறாப்புல. சவுக்கடி கொடுத்தானே அதிகாரிட்ட அடிக்க சொல்கிறாப்புல. அதிகாரினா 4 சவுக்கடி கொடுத்தான். சவுக்கடி கொடுத்தோம்னா அப்புறம் மன்னர் கூப்பிட்டார். அதிகாரி தானே நீ? ஆமாம். நீ ஒழுங்காக விசாரணை பண்ணாடா. தெரியலைங்க, தம்பி சொன்னான். உடனே கேட்டேன். தம்பிக்கு அண்ணன் பொறாமல் இருக்கலாம் அல்லது பிடிக்காமல் இருக்கலாம், அவன் சொன்ன கேட்பேனே அப்படின்ட்டு அவன்னா மன்னித்து விடுங்கள். மன்னிக்கிறதில்ல. ஒரு சேவம் வந்தான், சாட்டை ஏறான் கொடுத்தாப்புல. இவங்க 2 குர்ரானுக்கு 2 சாட்டை, 2 அடி அண்ணா திருந்துவிட்டேன், நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னா. போங்கடா அனுப்பிச்சாச்சு. இவனை என் பேலஸுக்கு போ, நான் இருக்க தங்கியிருக்கேன் மாளிகை இருக்குல்ல, அங்கே போய்டும். அப்புறம் அவன் அந்த மாளிகைக்கு சென்றான். இவன் அடுப்படிக்கு சென்றான். தம்பி அண்ணன் ராஜ மாளிகை, தம்பிக்கு அடுப்படி. புரிஞ்சுதா? ஆகவே என்றுமே மனிதர்களே, குழந்தைகளே, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, வயிற்றெரிச்சல் இருக்கக்கூடாது. எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே இருந்தால் நீ வாழ்வில் என்றுமே உயர்வாய். இது சத்தியம். ஓகே, பாய் குழந்தைகளே.